Hi guys, welcome back to our last Hello. episode of the reviews. இன்னைக்கு basically நம்ம the last three teams who has not won the trophies, that is Delhi, Punjab and Lucknow. So இவங்கள பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். As we have already discussed seven teams, நானும் பிரஜுவும் basically just two teams தான் qualify பண்ணிருக்கோம் so far, Mumbai and RCB. So since Madhu has newly joined us in this channel, hi Madhu. So Hello guys. Thank you. so Thank you for Madhu, inviting me. Madhu, Welcome to நாங்க இது channel. வரைக்கும் எம்ஐ, ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், ஜிடி அண்ட் கேகேஆர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த Mhm. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டீம்ஸ்ல உன்னோட டூ பிளே ஆஃப் ஸ்பாட்ஸ் யாருக்கா இருக்கும்னு நினைக்கிறேன், அதர் தென் வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே. Definitely it's RCB, bro. I'm an ஓகே RCB boy, so I wish ஓகே I wanted RCB in top. And as இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணீங்கோ, so I think majorly there are chances. I mean, definitely one is RCB, other is MI. I feel ஓகே because MI, I mean, on the team, it is like half of the Indian squad வந்துட்டு அந்த டீம்ல. So there is, I don't think so. Mumbai ஒரு வருஷம் அந்த மாதிரி மேல கீழே ஆகலாம், பட் நாட் எவ்ரி டைம். So yeah, this is my top two predictions team, like as discussed the previous time. ஓகே ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ற டீம்ஸ்ல தான் உன்னோட நெக்ஸ்ட் டூ டீம்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்ல வரீங்க. ஓகே, or Yeah. after all the teams review then we will put a team abdi. Okay, let's keep it Yeah, that way. anything. Okay. Okay, let's start off with which team first? Is it Delhi, Punjab, Let's Lucknow? go with Punjab. Punjab. Okay, let's start with Punjab. So இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, இவங்க டீமோடது பேசிக்கலி? I mean, definitely bro, batting. I mean, என்ன கேக்குறீங்களா இல்ல பிரஜ்வலா கேக்குறீங்களா? இல்ல ரெண்டு பேரும் Entire. யாருன்னு சொல்லுங்க. I mean, definitely நான் என்னோட பஞ்சாப்ல, I mean, definitely when it comes to Punjab, batting lineup தான் bro. அவங்க Okay. பேட்டிங் லைன், ஐ மீன் மேஜர்லி பேட்டிங் பார்த்தா தட் இஸ் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ மெயின்லி ஹீஸ், ஐ மீன், ஒன் டவுன் டூ டவுன் வரலாம். அண்ட் அதர் தென் ஸ்ரேயஸ், ஐ கோ வித் ஸ்டாய்னர்ஸ் ஆல்சோ. ஸோ ஸ்டாய்னர்ஸ், ஏன்னா ஐ ரிமெம்பர் லாஸ்ட் இயர், அதுக்கு பின்னாடி லாஸ்ட் இயர் ஐ ரிமெம்பர் ஹீ இஸ் அ மேன் ஹூ, ஏன்னா அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணது ஃபார் மார்க்கஸ் ஸ்டாய்னர்ஸ் அகேன்ஸ்ட் சென்னை. ஸோ ஐ மீன் மை டாப் best batsmen in Punjab is Shreyas Iyer and Stoinis. And yeah, strength is this one. And pace attack கூட bro, அவங்களது pace attack கூட நல்லா தான் இருக்கு. Like when it comes to bowling lineup, Arshdeep, of course நான் சொன்ன மாதிரி Indian squad, one of the main bowler. And I see even Ferguson, New Zealand bowler, அவர் கூட இருக்காரு தானே இந்த ஸ்குவாட்ல. பட் அவன் லேட்டா Yeah. வரான். இஸ் ஐ திங்க் பெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கான். இஸ் கமிங் லேட். ஸோ அதான், ஐ மீன், இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரவுண்டர் கூட ஜேசன் ஜான்சன், மார்க்கோ ஜான்சன். ஸோ அப்புறமா ஸ்பின் ப்ரோ மீன் நம்ம யூசி. ஸோ ஐ திங்க் ஓவரால் ஸ்குவாட்ல பார்த்தா இஸ் அ, ஐ மீன் bowling லைனப்ல ஐ வுட் மேக் ஒன் ஹேஸ் யூசி, தென் செகண்ட் ஹேஸ் அர்ஷதீப் சிங். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் bowling லைனப் கூட நல்லா தான் இருக்கு. ஸோ வீக்னஸஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரோ, ஐ டோன்ட் சி மச் ஆஃப் இது. ஏன்னா bowling lineup as mentioned, லைக் bowling lineup தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் ஐ டோன்ட் ஃபீல் தேர் ஸ்ட்ராங் எனஃப் டு டேக் their டீம் ahead other than யூசி. அண்ட் டூ, ஐ மீன் பிளேயர்ஸ் ரொம்ப அன்கிளியரா இருக்காங்க டீம்ல. ஸோ ஐ டோன்ட் திங்க், ஐ மீன் இஃப் அட் ஆல் யூ ஆஸ்க் மீ டாப் ப்ரிடிக்ஷன் 11 டீம்ஸ் கூட, ஐ வில் பி லைக் வெரி கன்ஃபியூஸ். லைக் எப்படி வைக்கணும், ஃபர்ஸ்ட் 5-6 பிளேயர்ஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம், பட் அதுக்கு கீழே கொஞ்சம் பேலன்ஸா இல்லைன்ட்டு என்னோட இது, ஓகே, மை ஒப்பீனியன். But my பிரஜு. opinion வந்து ஸோ மை ஒப்பீனியன் வந்து இவங்களுக்கு லைக் ஆல்ரவுண்டர் டெப்த் இருக்கு. இப்போ ஸ்டாய்னர்ஸ் பார்த்தாலும் சரி, ஜேன்சன் பார்த்தாலும், உமார் ரெசை இருந்தாலும் சரி, ஸோ இவங்களுக்கு நல்ல ஒரு பேட்டிங் டெப்த்தும் இருக்கு அண்ட் ஸ்டேபிள் இந்தியன் கோரும் இருக்கு. இப்போ கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறமா ஸ்பின் இன்சைட் ஸ்பின் வந்து யுவன் சாஹல், அண்ட் அகெயின் மது சொன்ன மாதிரி பேஸ் அட்டாக்கு வந்து ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ ஜான்சன். ஸோ ஒரு மாதிரி என்ன கேட்டிங்கன்னா இந்த டீம் வந்து மும்பைக்கு அடுத்தது ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி செகண்ட் ஒரு நல்ல டீம்னு பார்த்தா நான் பஞ்சாப்னு தான் சொல்லுவேன்.
ஸோ அவங்க ஸ்குவாட் லிஸ்ட் வச்சு சொல்றேன். பட் அவங்க ஸோ பேட்டிங் கொஞ்சம் ஸ்டாப் ஆர்டர் ரொம்ப யங்ஸ்டர்ஸா இருக்காங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரியான்ஷ் ஆரியன், பிரப்சின்ரன் சிங், இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் இல்ல. அந்த எஸ்டாப்ளிஷ் பேட்டிங்ல ஐ திங்க் மது சொன்ன ஜஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயரை விட்டுட்டா வேற அந்த பேட்டிங்ல இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தா யாருமே எஸ்டாப்ளிஷ்டாவே இல்ல. நிஹால் வதேரா, ஆமா பிரியான்ஷ் ஆரியன், இல்லை லைக் ஆல்மோஸ்ட் லைக் டொமஸ்டிக் பிரப்சிம்ரன் சிங், பிளேயர்ஸ் தான். இவங்க தான் இருக்காங்க. பட் பட் அகைன் இவங்க பயப்படுற மாதிரி டீம் எல்லாம் இல்ல என்ன கேட்டா. ஐ திங்க் சோ. பட் தே கேன் டூ வெல். லைக் லாஸ்ட் டைம் தே கேன் டூ வெல். பட் லைக் that நல்ல is ஃபைட் because கொடுத்தாங்க. last இதே time மாதிரி தான் because இருந்துச்சு. many big teams did not perform. So அது கூட one of the reasons ஆ இருக்கலாம் because they came up. But இந்த டீம் செகண்ட் டைம் on the trot it's difficult தான் எனக்கு தோணுது. ஐ because மீன் bowlingலயும் அதான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தா லைக் ஸ்ரேயஸ் ஐயர் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹி வில் பி பேட்டிங் ஃபர்ஸ்ட். அவர் வந்தா 2 இல்ல 3 தான் வருவாரு. ஸோ அது தவிர if I'm not wrong, there's other play called Shashank Singh. He also did last year good when it comes to Punjab. So அந்த மாதிரி கூட பார்க்கலாம். பட் bowling lineup, yeah, I mean fully confused bro. Opinion கரெக்டா இல்ல அவங்க டீம்ல. I think the only hope goes on Ricky Ponting. Like அவர் அந்த மாதிரி 11 players இது பண்றாங்கன்ட்டு அதுல தான் நம்ம பார்க்கணும். ஐ மீன் bowling lineup it's only 2 for me that is strong. இது பார்த்தா பேஸ்ல 1 is definitely ஹர்ஷதீப் சிங், 2 வந்து சாஹல். இவங்க 2 பேர் தவிர எனக்கு அந்த மாதிரி பெரிய பேர் நீங்க கூட சொல்லி பாத்தீங்களா அவ்வளோ பெரிய பேரெல்லாம் இல்ல. ஆமா இந்தியன் கோர் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப வீக்கா இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு இந்தியன் கோரோட எக்ஸ்பீரியன்ஸ் டு பி ஃப்ராங்க், யாராவது ஒருத்தங்க இன்ஜர் சப்போஸ் லெட்ஸ் சே ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒருத்தங்க இன்ஜர் ஆயிட்டாங்கன்னா அவன் லெவலுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு அங்க யாருமே இல்ல டு பி ஃப்ராங்க். கரெக்ட். தட் வில் பி a big problem for them. அண்ட் ஃபாரின் பர்ஸ்பெக்டிவ்ஸும் பாத்தீங்கன்னா bowling எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஜேவியர் பார்ட்லெட், பென் டார்ஷியஸ், கோப்பர் கானலி, ஸ்டாய்னஸ், அப்புறம் மிச் ஓவன், எல்லாமே ஆஸ்திரேலியன்ஸ் தான். 5 ஆஸ்திரேலியன்ஸ் இன்ஃபேக்ட். I don't think so எல்லாரும் ஒரே இதுல ஆடி வைக்க மாட்டாங்க. even though if he picks 2 Australians also கூட பட் இப்போ நான் சொன்ன பேர் எல்லாமே நியூ டு ஐபிஎல். சோ அந்த பிரஷருமே இருக்கும். பார்ட்லெட் நெவர் பிளேட், பட் டார்ஷியஸ் நெவர் பிளேட், கோப்பர் கானலி நெவர் பிளேட். ஜஸ்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு. மிச் ஓவன் கூட நெவர் பிளேட். அண்ட் லாக்கி ஃபர்கூசன் லேட்டா வரான். ஒன்லி மார்க்கோ யான்சன் இஸ் தி ஒன்லி பிளேயர் தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஐபிஎல், ஃபாரின் பிளேயர் அவங்களுக்கு சொல்ல போனா. ஐ ஃபீல் தே மைட் ஸ்ட்ரகிள். மிடில் ஆர்டர் கிளாஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் திங்க் they'll qualify for playoff. I think so. You guys tell. I mean, yeah, I agree with not qualifying with playoff, yes, but any magic inchna qualify பண்ற inchna ஆவலாம். கன்சிஸ்டன்சி மேல கூட டிபெண்ட் ஆகும். So but I think like Shreyas Iyer has to have a big season நினைக்கிறேன். ஒரு 600-700 run season இருந்தா they might have a chance maybe. I mean, but my opinion, yeah, Punjab might not go with top 4 as per what I see the players யாரும் இவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. I don't think so it is like any big names, but yeah, as mentioned earlier, if there are any chances like magic happens, yeah, அந்த மாதிரி இதுச்சுன்னா பண்ணலாம். Like I remember சென்னையில this under 19 captain ஒரு பேரை நான் மறந்துட்டேன். இந்தியன் டீம் அண்டர் he was out of script on the Chennai match. Like he scored somewhere around 100 century achchathana and RCB mele. So if there is a chance around 80-90 I guess. 90 da I'm not sure, but அந்த மாதிரி எதனா chances in the like unclear Indian team, but if any magic happens, yes, Punjab will also go big. Okay, so நானும் மதுவும் குவாலிஃபை பண்ணல. பிரஜு நீ? ஐ திங்க் நான் உங்களுக்கு லைக் 4th பிளேஸ் கொடுப்பேன். குவாலிஃபை பண்ற. ஓகே, சோ whom do you think will be their impact players in bowling or batting? Bowling definitely Yuzita bro. I don't think so UZ in case top 11 la UZ illana as a 12 man impact player varla. I mean even there is one more player in Punjab, Harpreet Bhara, yeah, I think he might also do some magic because okay. I see I previous when Kumble was also coach of Punjab very long back, he was also doing good when it comes to bowling lineup. So I predict he might also do good. That's what I'm not telling you that
he will be pitch clear, but if any magic happens, there are chances like they might go big. Okay. Praju, உன்னோட impact players in batting and bowling? என்னோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து இப்போ பேட்டிங்லன்னு வர்றப்போ முஷீர் கான்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் பிரவீன் துபே. ஸோ லைக் பேட்டிங் டெப்த் தேவைன்ற சுச்சுவேஷன்ல இவங்க 2 பேரை வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸா யூஸ் பண்ணலாம். பட் ஐ திங்க் இவங்க And 2 பேரும் பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்களான்றது பெரிய கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஆமா. முஷீர் கான் அதான் like I don't know if they'll play because யுசி இருக்கிறதுனால பிரவீன் துபேவும் லெக் ஸ்பின்னர் அவனும் ஆடுவான்னு தெரியல. I think maybe Praveen Dubey also will not play, I guess. பட் லைக் ஒரு மாதிரி பிரைமரி ஸ்பின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சுக்கலாம் பிரவீன் துபே. Maybe if Yuzi is injured, maybe அவனை ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. Other than that, I think he will not play. ஸோ மேஜிக் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா பஞ்சாப்ல ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறமா மார்க்கோ ஜான்சன், அப்புறம் யூசி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் த ஹர்ப்ரீத் பரார். அந்த இவங்களுக்கு என்ன மேஜிக் பண்ணா there are chances like Punjab might end up in the basic and the experienced core ஏதாவது மேஜிக் பண்ணும் instead of the youngsters ன்னு சொல்ல வர. Okay. So we both are not qualifying and Praju is qualifying Punjab. So Praju has taken Punjab as his third playoff team. Okay, let's move on to LSG, Lucknow Super Giants. So let's describe their squad first. So what are their strengths, if I have to say, and what are their weakness again? Explosive top 5. Bro, பேட்டிங் செம்மையா இருக்கு ப்ரோ அவங்களது. அது என்னன்றது எல்லாம் ஐ மீன் ஆல் ஃபாரின் பிளேயர்ஸ் தான். ஓப்பனிங் வந்தா ஐ திங்க் மார்க்ரம் வருவா, அவங்க கூட மிச்சல் மார்ஷ் வருவா. ஸோ இவங்கள என்ன ஃபிளிப் ஆச்சுன்னா புரன் வருவா. ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் புரன் வில் கம் ஒன் டவுன், பட் ஒன் டவுன் மோஸ்ட்லி பந்த் வந்தா வரலாம். அப்புறமா திஸ் ஒன் காஷ்மீர் பிளேயர் கால்ட் அப்துல் சமாத், அவனை கூட மிடில் ஆர்டர். He is also big hitter. I don't think so. அவரெல்லாம் சும்மா உட்கார வச்சுட்டு பார்க்க மாட்டாங்க. They will definitely make him play. So big batsmen. Yeah, go ahead. So even in the top 5 fail ஆனா கூட லைக் அதிகமா பர்டன் வந்து ஆயுஷ் படோனி and அப்துல் சமாத் மட்டும். பட் இவங்க டாப் 5 லைக் செம்மையா இருக்கு. ஸோ அதுதான் அவங்களோட லைக் பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் ஈவன் பவுலிங் சைடுல பாத்தீங்கன்னா யார் அவங்களோட டாப் 5? So let's say Aiden Markram, Mitchell Marsh, Rishabh Pant, Nicholas Puran. Who will be the number 5? இவங்க தான் வேற. I mean I don't think so. இவங்க மட்டும் தான் I mean என்னன்றது டாப் நாச் பிளேயர்ஸ். பட் மிடில் ஆர்டர் அதான் வீக்கா இருக்கு. மிடில் ஆர்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல மாதிரி இருக்கு இவங்களுக்கு. இப்போ ஜாஷ் இங்கிலீஷ் இல்லாததுனால லைக் ஆஃப்டர் ரிஷப் பண்ட் ஐ திங்க் ஆயுஷ் படோனி, அப்துல் சமாத், ஷாபாஸ் அஹ்மத் இந்த ஆர்டர்ல வரலாம். In case இந்த டாப் 3 ஃபெயில் ஆயிடுச்சுனா they will not even cross bigger totals ன்னு தோணுது. Perfect, because அவங்களுக்கு வீக்னஸ் ன்னு பார்த்தா மிடில் ஆர்டர் தான். I mean mostly I think all are like most probably uncapped players கூட இருக்காங்க ஸ்குவாட்ல. லைக் பட் இவங்க bowling லைன் அப் பாத்தீங்களா? எல்லா பிளேயர்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லா bowlers-ஐயும் வச்சிருக்காங்க. ஆவேஷ் கான், மோசின் கான், ஐ திங்க் பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ், ஷமி, அர்ஜுன் டெண்டுல்கர் எல்லாமே ஃபாஸ்ட் bowlers. ஆகாஷ் சிங் இஸ் ஆல்சோ ஃபாஸ்ட் bowler. Just 2 spinners, திக்வேஷ் ராத்தி அண்ட் சித்தார்த். திக்வேஷ் ராத்தி அந்த செலிப்ரேஷனுக்கு தான் லாஸ்ட் இயர் ஃபேமஸ் ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவா எதுவும் இல்ல. ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டு அந்த செலிப்ரேஷன் மட்டும் தான். அதான் இவங்க பேட்டிங் அதே நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த 4 பேட்ஸ்மேன் போச்சுன்னா மேட்ச் கொஞ்சம் டோட்டல் ஆகிறதுக்கு கஷ்டம். லைக் மார்க்ரம், மாஷ், அப்புறமா பூரன், பந்த் இவங்க தான் கொஞ்சம் பேட்டிங் டாப் 4-5 2-3 விக்கெட்ஸ் போறதுக்கும் மேனேஜ் பண்ணும். அப்புறமா சென்ட்ரல்ல இன்னொருத்த ஆர்சிபி எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் ஆல்ரவுண்டர் ஷாபாஸ் அஹ்மத். He might also do வனிந்து அசராங்காவ வேற வச்சிருக்காங்க. பட் அவன் அட் திஸ் ஸ்டேஜ் இன்ஜர்டு. சோ இன்னும் லேட்டா தான் வருவான் ஐபிஎல்க்கு. பட் அவன் வந்தாலும் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? I think they have Nicholas Puran, Aiden Markram and I think Mitchell Marsh. Who is their 4th foreign player? I think Andrik Norke தான் ஆடணும். வேற ஆப்ஷனே இல்ல அவங்களுக்கு அங்க. ஹசரங்கா இஸ் இன்ஜர்ட். ஜாஷ் இங்கிலீஷ் மேரேஜ் ஆயிடுச்சு, லேட்டா தான் வருவான். பிரெட்ஸ்கி இல்ல ஆண்ட்ரிக் நார்கே, இவங்க 2 பேர்ல யாரையாவது ஆடணும் அவங்க.
I think they don't have any other foreign players, I think. ஃபாரின் பிளேயர்ஸ், ஆமா. ஐ மீன் ஓப்பனா பேட்டிங் டீம் எல்லாம் தான் நம்ம பார்க்கணும் ப்ரோ. bowling is very good. I mean அவங்களது ஸ்ட்ரென்த் என்னன்னா bowling தான் அவங்களது. I mean they have a very good bowling lineup. So ஷமீர் இருக்கா, மயங்க் யாதவ். பட் லாஸ்ட் இயர் இவங்க டீம்ல இருந்த பாதி bowlers இன்ஜர்டா தான் இருந்தாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டல் வார்டு மாதிரி இருந்துச்சு டீம். அது பாதி பேர் என்சிஓல இருந்தாங்க, பாதி பேர் bowlingல அந்த அங்க அடிபட்டுச்சு இங்க அடிபட்டுச்சு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் யாதவ் தான் மெயின் bowler-ஆ இருந்தாங்க லாஸ்ட் டைம் அவங்களுக்கு. அதான் இவங்க I don't think so they're I mean in the auction if I'm not wrong, think they more worked on bowling lineup, though it was not on much last year compare பண்ணா கூட it is the same thing happened there, but in the Vati they're more focused on bowling lineup as per my opinion. But yeah, let's see what if there is any match happens here. So yeah, I mean batting lineup, the first 4 batsmen are strong enough. If that goes down ரொம்ப கஷ்டம் ஆகும். bowling lineup தான் அப்புறமா அது I remember ஒரு மீம், அது பழைய மீம், யாருன்னா ஒருத்த எக்ஸ்பீரியன்ஸ் bowler, டேய் நீங்க பேட்டிங் ஃபெயிலானா எங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க ஆடுறதுக்கு, டார்கெட் கம்மி கொடுத்தா அந்த ப்ரெஷர் கூட எங்க மேலேயே கொடுக்குறீங்க தானே அடே அந்த மாதிரி. ஸோ யா, let's see. I don't think so even LSG is in my top 4, so I don't think so. So if Rishabh Pant is the one experienced player, I think he has to work on this. So let's see. Okay. ஓகே பிரஜு, நீ அவங்கள என்ன குவாலிஃபை பண்றியா இல்ல? இல்ல நான் குவாலிஃபை பண்ணல. ஸோ செவன்த் பிளேஸ்ல முடிப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, நானுமே அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஃப் டாப் ஆர்டர் ஃபெயில்ஸ், ஐ திங்க் அந்த bowling லைனப்புமே ஹெல்ப் பண்ண முடியாது. தேல் get less than 160 scores தான் தோணுது in case if the top order fails. So I just see them as a chasing team. In case chasingல நிக்கலஸ் புரன்கோ இல்ல மிச்சல் மார்ஷ்கோ மாட்டிக்கிச்சுன்னா they'll complete the match in 15 overs. If not, they'll struggle in the season தான் தோணுது எனக்கு. So even I am not qualifying them, and their bowlers are also எல்லாம் injury prone bowlers தான் எல்லாருமே. பாதி டைம் மயங்க் யாதவ் 2 மேட்ச் 150+ போட்டா நெக்ஸ்ட் மேட்ச் முதுகுவலின்னு போயிடுறான். ஸோ அவனாலலாம் ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா எல்லாம் ஆட முடியும் தெரியல. பிகாஸ் அவனை யாரோ டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல கேட்டாங்க உன்னோட கோல் என்ன இந்த சீசன்னா, அவன் 14 மேட்சஸ் ஆடுறது தான் என்னோட கோல்னு சொல்றான். ஸோ அந்த மாதிரி bowlers எல்லாம் டீம்ல வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. 14 மேட்சஸ் ஆடினா அதுவே எனக்கு பெரிய விஷயம்னு சொல்றான். ஸோ ஓகே, I think we are not qualifying. Neither of us are qualifying LSG. Okay, so let's move on to Delhi then. Okay, let's talk about Delhi. Delhi's strength. Bro, Delhi squad is perfect, bro. I mean, பட் அவங்களோட ஓப்பனிங் யார் ஆட வைக்கிறதுன்ற கன்ஃபியூஷன். ஏன்னா ராகுல் இருக்கான் போறா, இல்ல நிசாங்க ஷா, இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்பாட்ஸ் கொடுப்பீங்க? See, first thing is Rahul, definitely opening Rahul. அவங்க கூட வந்தா பிருத்வி ஷா or Stubbs, that South Africa batsman Stubbs தானே. I think Rahul கூட either the Prithvi Shaw or Stubbs, இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஸ்டப்ஸும் மில்லரும் மிடில்ல தான் ஆட வைப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல யாரும் பேட்ஸ்மேன்ஸே இல்ல. அவங்க லாஸ்ட் டைம் ஆக்சுவலி அபிஷேக் பொரல்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்க, விக்கெட் கீப்பர், அவனை தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு தோணுது. பிருத்வி ஷா என்ன ஃபார்ம்ல இருக்கான்னு தெரியல இப்போதைக்கு. ஐ திங்க் அபிஷேக் பொரல் அண்ட் ராகுல் மைட் ஓபன். இல்லன்னா அவங்க நிசங்காவை ஆட வைக்கலாம் maybe at the top. Because Mitchell Stark is not available for the initial part நினைக்கிறேன். So அவனும் இல்லாததுனால I think they have to play one of the foreign batters at the top நினைக்கிறேன். பென் டக்கெட்டுமே I think he has sold IPL வரலன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். So I think the only foreign option that they have is Nisanka. இல்லன்னா Prithvi Shaw or Abhishek Porral or Karun Nair also is an option. கருண் நாயரை கூட ஓப்பனிங் விடலாம் அவங்க. இஸ் ஆல்சோ கர்நாடகா பிளேயர்ஸ் டாப் 2ல நல்லா இருக்கும் காம்பினேஷன். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க லைக் மிடில் ஆர்டர் காம்பினேஷன் வந்து அபிஷேக் பொரல் அப்புறம் நிசாங்கா கொடுப்பாங்க. ஒன் டவுன் ராகுல் வருவாங்க. இல்ல ராகுல் ஓப்பனிங். இல்ல ராகுல் ஓப்பனிங் தான். ராகுல் ஓப்பனிங் அவன் சொல்லிட்டான் ஆல்ரெடி. அவங்க நான் ராகுல் ஓப்பனிங் தான் வர போறாங்கன்னு சொல்லிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். சோ ஆல்சோ ப்ரோ ராகுலுக்கு என்ன பொசிஷன் கொடுத்தாலோ he will do magic. because ஓப்பனிங் கொடுத்தாலோ வந்து ஆடுவா, மிடில் ஆர்டர் கொடுத்தா கூட ஃபினிஷ் பண்ணுவா, 1 down 2 down வந்தா கூட he will take. I mean he's proper. After Kohli, I seen if anybody is doing good when it comes to playing cricket with the terms of class,
that is KL Rahul. பட் So எனக்கு I என்னவோ இந்த feel, ஸ்டப்ஸ் yeah, அண்ட் மில்லர்ஸ் இவங்க மிடில் ஆர்டர்ல இருக்கிறாங்க, ஸ்டப்ஸும் மில்லரும். ஸோ ஐ திங்க் ராகுல் வில் நாட் பி நீடட் அட் த மிடில் ஆர்டர் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் வில் ஓப்பன் தான் மோஸ்ட்லி ஆமா 95% ஐ திங்க் வில் ஓப்பன். அண்ட் நம்பர் 3ல அவங்களுக்கு அந்த இவன் இருக்கான், நிதிஷ் ராணா இருக்கான். ஸோ இஸ் நிதிஷ் அ ராணா, correct. டெசிக்னேட்டட் நம்பர் 3. அண்ட் ம். ஐ திங்க் 4-5 இவங்க ஆஸ் யூஷுவல் மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் ஆட வைக்கலாம். அக்ஷர் 6 பட்டேல், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா. லாஸ்ட் இயர் அவன் நல்லா பண்ணான், அசுதோஷ் சர்மா பவர் ஹிட்டர் ஃபினிஷர் அவன். ஸோ அவனை கூட ஆட வைக்கலாம். கேப்டன் அக்ஷர் பட்டேல் நம்பர் 6ல ஆடலாம். அண்ட் தே ஹேவ் அ குட் bowling lineup ஆல்சோ. ஐ திங்க் yes, தே ஆர் வெரி குட் good bowling lineup சொல்ல stuff. போனா. ஆக்சுவலி லுங்கி நிகிடி Okay. வேர்ல்ட் கப் சூப்பரா இருந்துச்சு அவனுக்கு. ஸோ ம், அவன் ம். நல்ல ஆப்ஷன். முகேஷ் குமார் இருக்கான், நட்ராஜன் இருக்கான். அண்ட் ஐ திங்க் ஆகிப் நபி இஸ் அ வெரி குட் bowler. ரஞ்சில சூப்பரா போட்டிருக்கான், 60 விக்கெட்ஸ் இந்த சீசன். ஸோ இஸ் ஃபியூச்சர் இந்தியன் டெஸ்ட் பிளேயர்னு சொல்றாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி திஸ் IPL வில் டிசைட் இஸ் ஃபியூச்சர் தான் நான் நினைக்கிறேன். பட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் bowler ஃபார் மீ அட்லீஸ்ட் இந்த சீசன்ல. த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் bowler ஃபார் மீ இஸ் ஆகிப் நபி தான், ஜம்மு காஷ்மீர் பிளேயர். இந்த வாட்டி ஜம்மு காஷ்மீர் ரஞ்சி ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்கு மெயின் ரீசனே அவன் தான். 60 அவன்தான், விக்கெட்ஸ் ஆமா. எடுத்திருக்கான். ஸோ So who is your top 11, bro, in Delhi? Delhi for me, I'll go with the teams that they have tried already. KL Rahul, Abhishek Porral. So Abhishek Porral will keep wickets for me, left and right in the combination ஆயிடும். Number 3 Nitish Rana. Number 4ல நான் வந்துட்டு மில்லர் ஆடுவேன், பிகாஸ் அவன் சவுத் ஆப்பிரிக்காக்கு அவன் தான் நம்பர் 4 ஆடினா. ஸோ ஐ கண்டினியூ இன் தேர். நம்பர் 5 ஸ்டப்ஸ் ஆடுவேன். 6 அக்ஷர். அதை ஸ்வாப் பண்ணிக்கலாம் எப்படி வேணும்னாலும். இன் கேஸ் சம் விக்கெட்ஸ் கோ டவுன் early, then அக்ஷர் கேன் கம் at 4. மில்லர் ஸ்டப்ஸ் அப்படியே புஷ் பண்ணலாம் கீழே. இல்லைன்னா அக்ஷர் கேன் கம் அண்ட் ஃபினிஷ் அட் 6. 7ல அசுதோஷ் சர்மா. 8 வில் பி குல்தீப் யாதவ் எனக்கு. 9 இஸ் தட் விப்ராஜ் நிகம்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க அவங்க. ஸோ தே போத் வில் பி மை ஸ்பின்னர்ஸ். தென் 10 and 11 வில் பி ஒன் இஸ் லுங்கி நிகிடி அண்ட் முகேஷ் குமாரை சொல்லுவேன் நான். இஸ் அ குட் bowler there. அண்ட் மை இம்பாக்ட் பிளேயர் இஸ் ஆகிப் நபிதா. ஸோ ஐ திங்க் அது கவர் ஆகும். ஒன்ஸ் மிச்சல் ஸ்டார்க் வந்ததும் மேபி ஐ புட் ஓகே. நான் 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கேன்ல. ஆமா 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ மேபி ஒன் ஆஃப் தி இந்தியன் bowlers நட்ராஜன் ஆர் முகேஷ் குமார் உட்கார வச்சுட்டு மிச்சல் ஸ்டார்க் ஆட வச்சிருவோம், அவ்வளவுதான். ஸோ இவங்க ஆக்சுவலி 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சு ஆடணும்னே இல்லை, இவங்களோட இந்தியன் ஸ்ட்ரென்த்தே சூப்பரா இருக்கு. ஸோ இவங்க மோஸ்ட்லி இந்தியன் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு போகலாம். Any changes you guys feel for this 12 I have? So Atta, like, I mean, almost not, but yeah, 1 Rahul, 2 I feel or Prithvi Shaw or chance kudukunu. ஏன்னா I think or he went unsold in auction, then they rebought him, so there might be any reason like getting him. So 1, 2 is Rahul and Shaw, and 3 is Rana, Nitish Rana. 4 might be here and there, left hand batsman like Akshar Patel. 5 some hard hitters. 5 I think Chennai player Samir Rizvi, okay. Yeah, so he might also go good. I mean 5 actually. 5 or 4? 5. And then yeah, Miller 6. And bowling lineup and pata, I want Stark. If Stark is not available, I'll go with Natarajan kuda irukka thane. Natarajan irukka. I think Natarajan kuda alada ikkala. I hope if he goes good, because left hand combination I use panla. And Mukesh, Kuldeep Yadav and Stubbs kutta okay, or if not Stubbs, impact player I guess I'll go with this Sri Lanka batsman Nisanka. I think because already ஒரு wicket keeper who is at Porral is already. But if Nisanka comes as impact player, அவன் எங்க ஆடுவான்? Prithvi Shaw and Rahul are openingல, so அவன் எங்க ஆடுவான் அப்போ? I think somewhere in the 2 or 3. Second down தான். Not 2, second down இல்ல third down. But அவன் opener தானே அவன். He is an openerல. Okay. So if not, I think KL Rahul, if not Shaw illana, I think they might go with Nisankata. If not Shah.
பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஷாவா அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுக்குவாங்கோ அண்ட் எனக்கு ஏதோ பட் 1 crore தான் எடுத்தாங்க. அவனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் ஆப்ஷன்ல தான் அவனை எடுத்தாங்க, ஜஸ்ட் ஒரு பேக்கப் ஓப்பனர் மாதிரி. இன்கேஸ் இஃப் கேஎல் ராகுல் ஆர் சம்மன் இஸ் இன்ஜர்ட்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்தாங்கன்னு தோணுது. பட் மேபி தே மைட் சி இஸ் ஃபார்ம், இஃப் ஹி இஸ் குட் பேட்டிங் குட் இன் நெட்ஸ், மேபி அவனை ஆட வைக்கலாம். நோபடி நோஸ். I mean, Delhi, that's bro. This middle order, I feel they're doing good. If at all my prediction goes good, like Ashutosh Sharma and Rizvi, Karun Nair, and Miller, Nitish Rana. This in the 3 and the 7, 6 are doing good. And killer spinners in places like 4 bowler Chagodo, Akshar Patel, Kuldeep Yadav, Mitchell Stark, and Mukesh Kumar, or either I think the Jamieson kuda irukatha New Zealand bowler avana kuda use panta. I think they might use. He's good at white ball also. I mean, red ball is different, but white ball I think he needs more opportunity to prove himself. I think he's already done good, but yeah, which club? Okay, Praju, in the rendu lineups like any changes you have? லைக் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஆஃப்டர் அக்ஷர் பட்டேல், சாரி, முகேஷ் குமார் இடத்துல லைக் நான் வந்து லைக் நட்ராஜனை மேலே கொண்டு வருவேன். அண்ட் இப்போ மிச்சல் ஸ்டாக் எனக்கு வேணும். மிச்சல் ஸ்டாக் இல்லாததுனால நிகிடி அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவேன். அது ஒன்று தான். ஓகே, ஸோ வேர் டு யூ கைஸ் see them finish the playoff? Okay, Delhi. I think they will. There are chances like they might enter top 4. Okay, I mean 70-30%. Okay, you're qualifying them then. Okay, Praju? எனக்கு இந்த டீம் பார்த்தா 6th place நினைக்கிறேன். 6th place, so you're not qualifying. Okay. Okay, so நானுமே qualify பண்றேன் இவங்கள, டெல்லியை. So I think they look really good this time. So because last time they won 5 out of 5 first 5 matches. அதுக்கப்புறம் டோட்டலா ஸ்லிப் அவுட் ஆயிட்டாங்க பிளே ஆஃப் கிட்ட வர. So I think this time they'll pick up and they have good bowlers. Akib Nabidarலாம் ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. So they might qualify ன்னு எனக்கு தோணுது. So I have picked 3 teams. So all 3 have picked 3 teams. So we have to pick one more team. So me and Madhu picked Mumbai, RCB and I think Delhi. And Praju has picked in place of Delhi. He has replaced from Punjab. So உங்களோட 4th pick யார் in that case? After all the reviews now, 4th pick சொல்லுங்க. So I mean go with Prajwal. எனக்கு வந்து அந்த இடத்துல சிஎஸ்கே இருக்கணும். ஸோ அவங்க வருவாங்க. So Prajwal யார் top 4? ஏன்னா யார் top 4 வந்து RCB, Mumbai, CSK and Punjab. Oh, so mine is definitely RCB 1, 2 is Mumbai, and 3 is Delhi. Oh, not sure, but yeah, Chennai. Okay, so என்னோட 4th team வந்துட்டு I think for me SRH நினைக்கிறேன். So they are a good pick. So SRH will be my 4th team. So நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நினைக்கிறேன், SRH may end up with 4th ன்னு சொன்னேன். Maybe I'll stick on to that. So SRH, Mumbai, RCB and Delhi are my 4 teams ன்னு நினைக்கிறேன். Okay, so yeah, I think that's it. We have done all the I think we have done all the teams reviews now. So we are going to have our first match very soon, which is RCB versus Hyderabad in Bangalore. So excited for that. We'll come back and review those matches, all those matches. Yeah, very soon. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ நாங்கள் போடுவோம். ஸோ அதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுங்க. ஸோ பட் அட் திஸ் ஸ்டேஜ் we are done with the reviews. So thank you guys for listening to us. Before ending, ஸோ நம்ம இப்போ எல்லா டீமையும் ரிவ்யூ பண்ணோம். எல்லா டீமும் இப்போ ஸ்குவாடை பற்றி எல்லாரும் அவங்க ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்னைக்கு இப்போ மேட்ச் RCB vs ஹைதராபாத் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் லைக் எந்த டீம் ஜெயிக்கும்னு ரீசன்ஸ் வேணா, ஜஸ்ட் கோ டு யோர் டீம். எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? The team that bats first. சிம்பிளா அதை சொல்லிடுறோம். What about you, Madhu? I mean, நான் வெளியே போயிட்டு இந்த டீம்ல இந்த மீட்டிங்ல இருந்து, I mean, could you please repeat that again?
ஸோ ஓகே, நான் என்ன இன்னைக்கு கேட்டேன்னா மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுல அப்படி கேட்டா இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு தோணுதுன்னு கேக்குறான். சின்ஸ் த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங் டுடே. I mean, more than winning, I think go big னா இன்னைக்கு mostly the young boy Jacob Bethel அவனை ஆட இல்ல வச்சா இல்ல mostly which they might go team is big going to win? Which because team is going to win? ஆர்சிபி ஆர் ஹைதராபாத். ரீசன் வேணா, ஜஸ்ட் உங்க உங்க ஒப்பீனியன் என்ன? We will do that review, but as of of course now, RCB, definitely RCB. ரிவ்யூக்கு ஒரு ஸ்டார்ட் வேணும்ல, இப்போ அதுக்கு தான் yeah இப்போ yeah ஓகே. ஏன்னா ஆரம்பம் கொஞ்சம் இருக்குன்னா கொஞ்சம் தேவை. definitely RCB. ஆர்சிபி. ஓகே, சரி சரி, நான் இதை மைண்ட்ல வச்சுக்கிறேன். பார்க்கலாம். நீ யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச ஹைதராபாத் தான் ஜெயிப்பாங்க. ஓகே, சோ வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் டோட்டல் இன்னைக்கு? என்ன நினைக்கிறீங்க? யாரு டோட்டல் எவ்வளவு அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் சப்போஸ் லெட்ஸ் சே ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா வாட் ஸ்கோர் டு யூ திங்க் தி டிஃபெண்டிங் டீம் வில் சேஸ்? எனி எக்ஸ்பெக்டட் ஸ்கோர்? சின்னசாமின்றதுனால bro I mean 250 to 600 எய்ம் பண்ணலாம் வித்அவுட். ஓகே, ஏன் ரெண்டு டீமுக்கும் பேட்டிங் செம்மையா இருக்கு. I feel if I mean யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடினாலும் if they go below 100, I mean 200, I think second batting team will definitely chase that and win the game because RCB is a chasing pitch. So எந்தெந்த டீம் எல்லாம் பெரிய I mean I feel chasing team will win, but yeah, if first batting team scores big total, then yeah, match will be more interesting. But if it is below 170, 180, I think that will be not up to the mark. ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஆர்சிபி கிரவுண்ட்ல சின்னசாமி இஸ் ஹோஸ்டிங் அ மேட்ச் ஆஃப்டர் 1 year. ஸோ அங்க எந்த லோக்கல் மேட்சஸும் நடக்கல, ரஞ்சி நடக்கல, எதுவுமே நடக்கல. ஸோ இட் வில் பி a huge. எனக்கு தெரிஞ்ச பிச்சஸ் ஆர் வெரி ட்ரை அண்ட் பிகாஸ் ஆஃப் த சம்மர் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ட்ரை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இஃப் இட் கோஸ் 250, 260, 270 ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரெல்லாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமோ எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபீல் த டீம் தட் பேட்ஸ் ஃபர்ஸ்ட் வில் வின் த கேம் தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ ஃபீல் தே மைட் த டீம் தட் பேட்ஸ் ஃபர்ஸ்ட் வில் போஸ்ட் எனிதிங் மோர் தென் 215 தோணுது. ஸோ பிகாஸ் ரெண்டு பேரோட டீமுமே டாப் கிளாஸ் பேட்டிங் லைன் அப். ஸோ பட் போத் ஹேவ் லைக் புவர் bowling லைன் அப். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு bowling ரெண்டு டீமோட தான் அட் திஸ் பாயிண்ட் பிகாஸ் ஏசல்வுட் இல்ல, எல்ஏஆர் இல்ல, அண்ட் அந்த சைடு பேட் கமின்ஸ் இல்ல, மெயின் bowlers இல்ல. ஸோ இட் வில் பி லிட்டில் வீக் இன் டர்ம்ஸ் ஆஃப் த bowling. ஸோ அதனால 250 மோர் தென் 215 நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இன்னைக்கு டோட்டல். வில் டூ அ ரிவ்யூ ஒன்ஸ் ஆஃப்டர் த மேட்ச். யா, வில் டூ த ரிவ்யூ after matches. So we'll come back and do the review of matches. At what stage we will be, we'll put a video on that. So at this stage, we have done reviews of all the teams. IPL is going to get kicked off very soon. So let's watch IPL and enjoy, guys. I think that's it for the episode. Thank you. Bye, guys. Thank you. Bye. Bye. Thank you, guys. Thank you, team. Thank you.